மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பல் சொத்தை இருக்குன்னு தெரிஞ்சும் அது ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கறது கிடையாது. எப்போ இந்த 2 லேயரையும் தாண்டி வேர் வரைக்கும் அந்த சொத்தை போகுதோ அப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டென்டிஸ்ட் கிட்ட வராங்க. அட் தட் டைம் எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அது பல்ல அடைக்கிற ஸ்டேஜை தாண்டி வேர் சிகிச்சை பண்ணுற ஸ்டேஜில் போயிடும். சின்ன வயசுல 1 வயசு 2 வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து சொத்தைப்புள்ள பல்லு வளரும் போதே சொத்தைப்புள்ளா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதாவது இப்போ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு அறியாமை இருக்குன்னா, எல்லா பல்லும் முளைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பல்லே விளக்கணுங்கிற ஒரு அறியாமை இருக்கு. அப்படி கிடையாது. நம்ம வாயில குழந்தையோட பற்கள் வந்து ஒரு பல்லு முளைக்கிறதுலேருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா ஓரல் ஹைஜீன் அண்ட் டென்டல் கேர் கண்டிப்பாக எடுக்கணும். பால் குடிக்கிற குழந்தைங்க இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த ஃபீடிங் பாட்டில் ஓவர் நைட் அப்படியே பால் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறதுனால எல்லா பல்லுமே வந்து பல் சொத்தையாயிடுது. ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அவங்களுக்கு? எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடாதீங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கான அந்த அர்ஜ், அதாவது அவங்களுக்கு அந்த சாப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியாகும். ஸோ என்ன ஒரு பெட்டர் ஹைஜீன் என்ன கொண்டு வரலாம், என்ன ஒரு ஹேபிட் கொண்டு வரலாம்னா, வேப்பங்குச்சி தான் எப்பவுமே பெஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷில் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நம்ம பல்லுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான் எனாமல். இந்த வேப்பங்குச்சியை வச்சு நம்ம வந்து விகரஸாக ஹார்ஷாக ப்ரஷ் பண்ணும்போது நம்ம பல்லுக்கு மேலே இருக்க எனாமல் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளமும் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு சான்ஸ் என்னென்னா, இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஸ்ரீராம் அவர்கள் இருக்காங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற பல் சம்பந்தமான பல பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், இன்னும் பல சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து ஆரோக்கியம் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் மக்கள் வந்து மெதுவாக தான் செயல்படுவாங்க. வந்து வருமுன் காக்கிறது, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்ட போவாங்க. அதே தான் இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நம்ம ரெகுலராக செக்அப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பல் வலி வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர் டென்டிஸ்ட் கிட்ட போகிறாங்க. அதை வந்து எப்படி சரி பண்ணுறது, இல்லைனா நம்ம எந்த டைமில் வந்து டென்டிஸ்ட்டை நம்ம பார்க்க போகலாம்? பல் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே பார்க்கும்போது நமக்கு ட்ரீட்மெண்ட்க்கான டைமும் சேவ் ஆகும். நீங்கள் வந்து பெயின் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பேர் பண்ண தேவையில்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காஸ்ட் வைஸும் ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, டென்டிஸ்ட் எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது காஸ்ட் வைஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் as a டாக்டர் நாங்கள் என்ன சொல்வோன்னா, டென்டிஸ்ட்ரி இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணும்போது, அதாவது டிலே பண்ணும்போது, இந்த ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த ட்ரீட்மெண்ட்கான டைம் டியூரேஷனும் ஜாஸ்தியாகும். அண்ட் நீங்கள் அனுபவிக்க போகிற பெயினுமே ஜாஸ்தியாகும். அண்ட் ஆல்சோ இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் as a டென்டிஸ்டாக என்ன சொல்ல வரோன்னா, யூ ஹேவ் டு நாட் நெக்லெக்ட் திங்ஸ். ஓகே. ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பி மோர் குட். செக்அப் போனாலே நமக்கு இல்லாத சில பிரச்சனைகளை அவங்க சேர்த்துருவாங்க, இல்லைன்னா நமக்கு அதிகமாக செலவு வச்சிருவான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குதா நம்ம ரெகுலராக செக்அப் வரும்போது? எவ்ரி 6 months நமக்கு பல்லு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஓகே, ஒரு டென்டல் செக்கப், ஒரு ஜெனரல் டென்டல் செக்கப் எடுத்துக்கிறது பி மோர் அட்வைசபிள். ஸோ அதனால் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது இட் பி மோர் பெட்டர். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பல் சொத்தை ஆரம்ப ஸ்டேஜில் இருந்ததுன்னா, அதாவது பல்லில் ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது. ஓகே. அவுட்டர் மோஸ்ட் லேயர் எனாமல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்பிட்வீனில் இருக்க லேயர் டென்டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து உணர்ச்சிகள் கிடையாது. ஏன்னா பிளட் சப்ளையுமே இல்லை, நர்வ் சப்ளையும் இல்லை. ஸோ இதில் சொத்தை இருக்கும்போது அதில் பெயின் இருக்காது ஆப்வியஸாக. எப்போ இந்த சொத்தையானது இந்த 2 லேயர்ஸை கிராஸ் பண்ணி உள்ளே இருக்கிற வேர், அதாவது நரம்புக்கு போகுதோ அப்போ தான் நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பல் சொத்தை இருக்குன்னு தெரிஞ்சும் அது ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்குறது கிடையாது. எப்போ இந்த 2 லேயரையும் தாண்டி வேர் வரைக்கும் அந்த சொத்தை போகுதோ அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டென்டிஸ்ட் கிட்ட வராங்க. அட் தட் டைம் எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அது பல்ல அடைக்கிற ஸ்டேஜை தாண்டி வேர் சிகிச்சை பண்ணுற ஸ்டேஜில் போயிடுது. ஓகே. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் எவ்ரி 6 months ஒரு டென்டல் செக்அப் பண்ணுறதுனால ஏர்லி ஸ்டேஜஸ் சொத்தை இருந்தாலுமே அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டு பி மோர் பெட்டர். ஒரு டைம் வந்து இப்போ நான் டென்டல் வந்து ரெகுலர் செக்அப் பண்ண வரேன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ரெகுலர் செக்அப் ஒரு கன்சல்டேஷன் சார்ஜஸ் தான். Okay. ஒரு நார்மல் கிளினிக்கில் பி நாட் மோர் தென் 300 to 500. ஓகே, அவ்வளோதான் ஆகும் இல்லையா? ஓகே. முன்னாடிலாம் பார்த்தோன்னா ரொம்ப வயசான ஒரு 30 வயசுக்கு மேலே தான் மக்களுக்கு வந்து சொத்தைப்புள்ள அதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல 1 வயசு 2 வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து சொத்தைப்புள்ள பல்லு வளரும் போதே சொத்தைப்புள்ளா இருக்குது. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? அதாவது இப்போ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு அறியாமை இருக்குன்னா, எல்லா பல்லும் முளைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பல்லே விளக்கணுங்கிற ஒரு அறியாமை இருக்குது. அப்படி கிடையாது. நம்ம வாயில குழந்தையோட பற்கள் வந்து ஒரு பல்லு முளைக்கிறதுலேருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா ஓரல் ஹைஜீன் அண்ட் டென்டல் கேர் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அதை யாருமே பண்ணுறதில்ல. அண்ட் மோராக இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக என்ன கேசஸ் வருதுன்னா, நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, பால் குடிக்கிற குழந்தைங்க இருக்குது இல்லைங்களா, அது வந்து
இந்த ஃபீடிங் பாட்டில் ஓவர் நைட் அப்படியே பால் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறதுனால எல்லா பல்லுமே வந்து பல் சொத்தையாயிடுது. ஸோ அதை தவிர்க்கணும். அதாவது என்ன பண்ணணும்னா, அதாவது வி ஆஸ் அ டென்டிஸ்ட் 12 மாதம் மேக்ஸிமம் 18 மாதத்துக்கு மேலே பாட்டில் ஃபீடிங் பண்ணவே கூடாது. அதுவும் பாட்டில் ஃபீடிங் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மில்க் என்ன பண்ணுதுன்னா வாயிலேயே தங்கிறதுனால சொத்தப்பல் நிறைய பாக்டீரியானால நிறைய சொத்தப்பல் வருது. ஸோ ஆஸ் அ டென்டிஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்வோம்னா 12 மந்த்ஸ்க்கு மேலே பாட்டில் ஃபீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பாட்டில் ஃபீடிங் கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு, அப்படியே தூங்க வைக்காதீங்க, அதையுமே நாங்கள் சொல்லுவோம். அதை யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ ப்ரிடாமினன்ட் கேசஸ் கிளினிக்ஸ்க்கு வரது எல்லாமே ஒரு வயசு 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வாய் ஃபுல்லாக எல்லா பல்லுலையும் சொத்தை வரும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாட்டில் ஃபீடிங். ஓகே, ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அவங்களுக்கு? இப்போது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பட் ஸ்டில் சாக்லேட்ஸ் அண்ட் ஜூஸஸ் குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும். அது நம்ம வந்து வி கேன் நாட் நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அதனால் ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணணுங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ ஒரு குழந்தை ஒரு சாக்லேட் சாப்பிடுது, ஒரு ஜூஸ் குடிக்குது அப்படின்னா இமீடியட்டாக சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்க சொல்கிறது ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடாதீங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கான அந்த அர்ஜ், அதாவது அவங்களுக்கு அந்த சாப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியாகும். அதனால ஸோ என்ன ஒரு பெட்டர் ஹைஜீன் என்ன கொண்டு வரலாம், என்ன ஒரு ஹேபிட் கொண்டு வரலாம்னா, சாப்பிட்ட பிறகு இமீடியட்டாக வாய் கொப்பளிக்கிறது இட்ஸ் a வெரி குட் ஹேபிட். அதை கண்டிப்பாக பண்ணால் இந்த மாதிரி சொத்தைங்க வர்றதை தடுக்கலாம். ஃபீடிங் பாட்டிலில் வச்சு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது பல்லோட வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக டாக்டர்? பல்லோட வளர்ச்சி குறைவுங்கிறத விட ஃபீடிங் பாட்டில் டியூரேஷன் ஜாஸ்தியாகும் போது, இப்போ ஒரு 18 மாதத்தை தாண்டி 2.5 வயசு 3 வயசு வரைக்கும் ஃபீடிங் பாட்டில் கொடுக்கும்போது பல்லோட அமைப்பு மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அமைப்புகள் மாறும்போது மேல்தாடை ஃபார்வர்டில் போகிறதுனால பிற்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு டென்டல் மாலக்ளூஷன் சொல்லக்கூடிய சீரமைப்பில் ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு வந்து பரவலாகவே விரல் சூப்புற பழக்கம் இருக்கும். ஸோ அதனால வந்து பல் ரிலேட்டடாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்? கண்டிப்பாக இப்போது ஒரு பல் சூப்புற குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்னா, முன்பற்கள் எத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால் அந்த ஒரு பழக்கத்தும் பியாண்ட் லிமிட் போகும்போது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அதை தடுக்கணும். குழந்தை ஏதோ நம்ம சேட்டை பண்ணாமல் இருக்கு அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க, ஆனால் பின்னாடி பெரிய பிரச்சனை. ஆமாம், அது வைக்கிறதுனால என்ன ஆகுது, மேற்பற்கள் வந்து ஃபார்வர்டாக போகுது அண்ட் கீழ்ப்பற்கள் உள்ளே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இதை தவிர வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி? பல்கூச்சம் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சொத்தப்பல் இருக்கிறதுனால பல்கூச்சங்கள் நிறையவே வரும். அண்ட் சம்டைம்ஸ் 2-3 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த பல் சொத்தைகள் இருக்கிறதுனால சிவியர் பெயின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் ஸ்வெல்லிங் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே, குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஓரல் ஹைஜீன்லாம் சின்ன வயசுலேருந்தே பழக்கிறது மூலமாக அவங்க பல்ல எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்? என்ன சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணுங்கிற பழக்கம் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. மார்னிங் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம கிராமத்தில் நடக்கிற சில விஷயங்களை பேசுவேன். ஏன்னா கிராமத்தில் தான் நிறையா அவங்களாவே நிறையா ரெமெடிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ எங்களோட ஊர் இதெல்லாம் பார்த்தோன்னா பல்வலி வந்துட்டாலே இந்த தலைவலி தைலம்லாம் வைப்பாங்க, ஆக்ஸ் ஆயில் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கெமிக்கல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஓரல் கேவிட்டி வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்கின் உள்ளே இருக்கிறது, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் கெமிக்கல் வைக்கும்போது கண்டிப்பாக பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. புண் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகே, பல்வலி வரும்போது கிராம்பு வைக்கலான்றாங்களா, அது ரிசல்ட் கொடுக்குமா? கிராம்பு வந்து கண்டிப்பாக பெயினை கம்மி பண்ணும். பட் அதை டைரெக்டாக பல்லில் வைக்கணுங்கிறத கண்டிப்பாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இது நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா, கிராம்பை வந்து இந்த சொத்துப்பல் உள்ளேயே கூட வைக்கிறதுக்கான நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். அது என்ன ஆகுது, அது ஒரு கிராம்பு வந்து உள்ளே போகும்போது கொஞ்சம் பல்ஜ் ஆகிடும். அதனால ப்ரெஷர் ஜாஸ்தி, பெயின் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கிராம்பை கண்டிப்பாக வந்து அது பெயின் என்னதான் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பெயின் வருது அப்படின்னா அந்த பல்லுக்கான சிகிச்சை பண்ணாமல் அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் இவங்க பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி தான் ஆகும். கண்டிப்பாக இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதோட சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்கணுமே தவிர சிம்டம்ஸ், அதாவது பெயினை ரெடியூஸ் பண்ணுறங்கிற பேரில் நம்மளாம் ஒரு ஹோம் ரெமெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் டெஃபினட்டாக பெருசாகும். இப்போ டூத் ப்ரஷ், வேப்பங்குச்சி இதை வச்சு நிறைய டிபேட் போயிட்டே இருக்கும். ஸோ வேப்பங்குச்சி தான் எப்போவுமே பெஸ்ட்டு, ப்ரஷ்ஷில் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? வேப்பங்குச்சியை பொறுத்த வரைக்கும் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், லேயர் பேனுக்கு கூட தெரியும்.
பட் என்ன ஆகுதுன்னா இது வந்து பல் சென்சிட்டிவிட்டியை ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே. நம்ம பல்லுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான் எனாமல். இந்த வேப்பங்குச்சியை வச்சு நம்ம வந்து விகரஸாக ஹார்ஷாக ப்ரஷ் பண்ணும்போது நம்ம பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமல் கரையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதனால சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளமும் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு சான்ஸ் என்னென்னா, இது இஃப் இன் கேஸ் தெரியாமல் எங்கேயாவது போக் ஆகிடுச்சுன்னா அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. இந்த வேப்பங்குச்சியோட ஷார்ப் டிப்ஸ் வந்து எங்கேயாவது போக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஈரில் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஓகே. பல்வலி வரும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டர் தான் போய் பார்க்கணும். இப்போ எனக்கு நைட் டைமில் பல்வலி வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நான் என்னென்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் மாதிரி பண்ணும்போது. நைட் டைமில் பல்லு கண்டிப்பாக வரும். யாருக்கு வரும்னா, இந்த மாதிரி சொத்த பல்லு வந்து இந்த வேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆன பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக நைட் டைமில் படுக்கும்போது கண்டிப்பாக பல்வலி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹோம் ரெமெடின்னு சொல்லும்போது உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிக்கிறது ஒரு நல்ல மிதமான சூடில் வாய் கொப்பளிக்கும் போது இதுக்கான சொல்யூஷன் ஓரளவு கண்டிப்பாக வரும். அண்ட் இதில் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி கேசஸில் கூட ஓவர் தி கவுண்டர் ட்ரக்ஸ் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். பட் அதை கண்டினியூஸாக பண்ண வேண்டாங்கிறது தான் டாக்டர்ஸோட கருத்து. இப்போ பல்லில் கரை இருக்கிறவங்க எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணும்போது பல்லில் கேப்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக? க்ளீன் பண்ணுறதுனால கேப் ஜாஸ்தி ஆகாது. ஆக்சுவலி இந்த டெபாசிட்ஸ் இருக்கிறதுனால தான் கேப் ஜாஸ்தி ஆகுது. இந்த டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அழுக்கு இல்லையா? இது அழுக்கு மட்டும் கிடையாது, அழுக்கோட சேர்ந்து பாக்டீரியாஸும் இருக்கும். இது என்ன பண்ணும், ஈரோட தன்மையை ஈரோட இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணும். அப்போ என்ன ஆகுது, ஈரோட தன்மை குறைஞ்சு இது என்ன ஆகுது, பல்லுக்கு பக்கத்தில் இருக்க கேப்ஸை ஜாஸ்தி ஆகுது. ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது அதுதான் கேப் கிரியேட் பண்ணுது. ஆமாம், ஆக்சுவலி இந்த டெபாசிட்ஸ் தான் கேப்ஸை வர காரணமானது. ஓகே. த்ரெட்லாம் வச்சு பல்லுக்கு இடையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா? அது எஃபெக்டிவானது? ஆமாம், அது பேர் ஃப்ளாசிங். ஓகே. டென்டல் ஃப்ளாசிங் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்மசிஸ்ல ஈஸியாக கிடைக்குது. இப்போ அந்த ஃப்ளாஸை வச்சு பல்லுக்கு இடுக்கில் க்ளீன் பண்ணும்போது பல்லுக்கு இடுக்கில் இருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அது வழியாக வெளியில் வந்துடும். ஓகே. ஆயில் புல்லிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது? டெய்லி பண்ணலாமா? ஆயில் புல்லிங் பண்ணுறது ஓகே, பட் இது வந்து ஒரு ப்ரஷிங்க்கு சப்ஸ்டிடியூட்டாக பண்ணுறது கண்டிப்பாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆயில் புல்லிங் பண்ணும்போது ஜிஞ்சைவல் சோர்ஸாக இருக்கட்டும், பிளாக் கண்ட்ரோல் இதெல்லாமே நடக்குது தான். பட் இது ரெகுலராக பண்ணுறதுனால ப்ரஷிங்கை சப்ஸ்டியூட் பண்ணிட முடியுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது கண்டிப்பாக கிடையாது. ஓகே. ஆயில் புல்லிங் ஸ்பெஷலாக ஆயில்ஸ்லாம் ஸ்டோரில் விற்கிறாங்க. நார்மல் கோகனட் ஆயில் பண்ணலாம் ஃபார் ஆயில் புல்லிங். ஓகே. இப்போ சோஷியல் மீடியாலாம் அதிகமாக டூத் அலைனர்ஸ் பார்க்க முடியுது. இன்விசிபிள் அலைனர்ஸ்லாம் நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் வீட்டிலே வந்து பண்ணித்தரோம் அப்படின்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? அது வீட்லேயே வந்து பண்ணித்தரோங்கிற அலைனர்ஸ் வி ஷுட் நாட் பி ரெக்கமெண்டிங் இட். ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இட் ஹாஸ் டு பி டன் இன் அ மெடிக்கல் செட்டப் பண்ணி. அதனால தான் இந்த மாதிரி அலைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்டல் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பி மோர் பெட்டர் தேன் இன் ஹோம் நமக்கு இதை பண்ணிக்கிறத விட. சோஷியல் மீடியாஸில் நிறையா இப்போ டூத்துக்குலாம் ரெமெடிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மஞ்சள் பொடி, நம்மளோட பேஸ்ட்லேயே வந்து எலுமிச்சை சாறு, உப்பு, சோடா உப்பு என்னெல்லாமா போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் அவங்களோட பல்லில் இருக்க மஞ்சள் கரையெல்லாம் போயிடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா டாக்டர்? இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது எல்லாத்தையுமே இந்த ஹோம் ரெமெடி பொருட்கள் எல்லாமே நம்ம நார்மல் ரெகுலர் பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி ப்ரஷ் பண்ண சொல்கிறது தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஆமாம். இது என்னென்னா இட் ஆர் ஆல் அன்அப்ரூவ்ட் ஹோம் ரெமெடிஸ் தான். நமக்கு வந்து இந்த கூகுள் ஜெமினி அண்ட் சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது கிவ் மீ சம் ஓரல் ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லும்போது அதுவாக கொடுக்குற நமக்கு ஒரு அவுட்புட் தான் அது. பட் இது ஜென்ரலாக இது வந்து இட் இஸ் நாட் அன் அப்ரூவ்ட் ஹோம் ரெமெடி. அண்ட் இன் சம் கேசஸ் இது நமக்கு இன்னும் இது ப்ராப்ளத்தை வேர்சன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி சிட்ரிக் ஆசிட், லெமன் நல்லா யூஸ் பண்ணி பல்லு மேலே வச்சு தேய்க்க சொல்கிறாங்க இல்லையா, இதோட இந்த பேஸ்டோட மிக்ஸ் பண்ணி இது சிட்ரிக் ஆசிட்னும் போது இன்னும் பல்லு நிறைய இது லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது பல் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கான பல் கரையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மஞ்சள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அது நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தான் அது. பட் அது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆயில் கூட சேர்ந்து இல்லை பேஸ்ட் கூட சேர்ந்து நம்ம பல்லு மேலே அப்ளை பண்ணும்போது ஸ்டெய்னிங் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. இதனால் பல்லு கண்டிப்பாக ஒயிட் ஆக போகிறது கிடையாது. நிறைய ஹோம் ரெமெடிஸ் பார்க்குறோம், பட் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதை பற்றி தப்பாகவே பேசுகிறாங்க. ஏதாவது ஒன்று ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் இது கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? அது டென்டிஸ்ட்டாக ஹோம் ரெமெடிஸ் எதுவுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஓகே. பல்வலி வந்தால் டாக்டர் தான் விசிட் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. நீங்கள் வந்து டூத் அலைனர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை கிளிப் அந்த மாதிரி அதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? டூத் அலைனர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது ட்ரெடிஷ்னலாக நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இட் இஸ் அ கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட். ஓகே. பட் அலைனர்ஸுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். டியூரேஷன் ரெண்டுக்கும் வேரி ஆகுமா? நாட் மச், பட் எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அலைனர்ஸ் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். டூத் பிரேசஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலைனர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், பட் பெயின் ரொம்பவே கம்மியாக இருக்கும்.